ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புது காருக்கு என்னென்ன அசசரிஸ் போடலாம். ஸோ அதுவும் மஸ்ட் ஹேவ் அசசரிஸ், ஒரு 3 அசசரிஸ் நான் வந்து பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம், வாங்க பார்க்கலாம். இல்லை யூஸ்டு கார் நான் இப்போ வாங்கிட்டேன், ஆனால் என்ன அசசரிஸ் மேண்டேட்ரியாக நம்ம போடணும் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ மேண்டேட்ரியாக ஒரு 3 அக்சசரிஸ் நீங்கள் வந்து மாட்டணும். அது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார் எடுத்த உடனே நீங்கள் மாட்ட வேண்டிய, உங்கள் காரில் இருக்க வேண்டிய ஒரு அக்சசரிஸ், மஸ்ட் ஹேவ் அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேஷ் கேமரா. ஸோ அது கண்டிப்பாக உங்கள் காரில் இருக்கணும். ஸோ அதை வந்து சீப்பாகவும் வாங்கிடாதீங்க, ரொம்ப காஸ்ட்லியாகவும் வாங்கிடாதீங்க. ஸோ ஒரு மிட் ரேஞ்சுக்குள்ளே வாங்கிடுங்க. ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப சீப்பாக வாங்கிட்டீங்கன்னா அதில் ஃபுட்டேஜ்லாம் மிஸ் ஆகும், ஃபைல்ஸ்லாம் கரெக்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணி என்ன ஏதாவது இன்சிடென்ட் ஆச்சுன்னா அதை நம்ம ஜஸ்ட் வியூ பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் வாங்க தேவையில்லை. அதனால் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் வாங்கிடுங்க. ஸோ நான் என்னோட காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 MI தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வாட்டி என்னோட மெமரி கார்டு கரெக்ட் பண்ணி விட்டுடுச்சு. ஸோ இப்போ நான் செகண்ட் மெமரி கார்டு போட்டுட்ருக்கேன். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ்லாம் மிஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா அதில் வந்து 1 கிலோமீட்டர் மிஸ் ஆகிட்டு இருக்கும். 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண ஃபுட்டேஜ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா டயர் இன்ஃப்ளேட்டருங்க. அது கண்டிப்பாக உங்கள் காரில் இருக்கணும். ஸோ ஏன் சொல்கிறோன்னா, இப்போ வரது எல்லாமே டியூப்லெஸ் டயர் தான். ஸோ பஞ்சரே ஆனாலும் கொஞ்சம் காற்றடிச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ அதனால் பஞ்சர் ஆனாலும் நீங்கள் அதில் டயர் இன்ஃப்ளேட்டர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா காற்றடிச்சிட்டு நீங்கள் ஒர்க் ஷாப் வரைக்கும் போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் வேறு யாராவது அந்த மாதிரி பிரேக் டவுனில் நிற்கிறாங்க, காற்று இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால் டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து கண்டிப்பாக உங்கள் காரில் இருக்கணும். ஸோ தேர்டு முக்கியமான அக்சசரிஸ் உங்கள் காரில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கருங்க. அது காரோ பைக்கோ, ஸோ காசு கொடுத்து வாங்குறீங்க. ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கே ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது. ஸோ அதுதான் நான் என் காருக்கு போட்டுட்ருக்கேன். 2 வருஷம் ஆச்சு அது போட்டு. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அதில். சி ட்ராக்குன்னு ஒரு பிராண்டு. ஸோ இங்கே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஃபீட் ட்ராக்குன்னு இருக்குது, சி ட்ராக்குன்னு இருக்குது, ஒன் லேப்பு, நிறைய யூடியூப்பில் ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சைனா ப்ராடக்ட் தாங்க. வந்து வாங்கி நேம் மட்டும் மாற்றி ரேட்டை மாற்றி அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்களே வந்து ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு எது ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1450 அமேசானில் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனோட வாங்கினேன். சி ட்ராக்ன்ற பிராண்டு. இன்ஸ்டாலேஷன்லாம் கிடையாது. ஸோ அவங்க ப்ராடக்ட் மட்டும் அமிச்சாங்க வித் சப்ஸ்கிரிப்ஷனோட. நம்ம சொல்லும் போது தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு அவங்க சொன்ன உடனே அவங்க ஆக்டிவேட் பண்ணுறவங்க. நான் வந்து இங்கே லோக்கலில் ஒரு ஆளை பிடிச்சி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனும் முடிஞ்சு இப்போ நான் செகண்ட் இயர் ரினியூ பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்களுக்கு ஆப்பும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் நல்லா ட்ராக் பண்ணிக்கலாம். 90 டேஸ் வரைக்கும் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சப்போஸ் காரை வேறு யாருக்கிட்டனா கொடுக்குறீங்க, இல்லை கார் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த மாதிரிலாம் சமயத்தில் வந்து நல்லா அந்த ட்ராக்கர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கார் வாங்கினோடனே தயவு செஞ்சு அக்சசரிஸ் போடுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அக்சசரிஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ தேவையான அக்சசரிஸ் மட்டும் ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து 10,000 20,000 இந்த ரேஞ்சில் விட்டு விட்டுரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அக்சசரிஸ் அப்டேட் பண்ணி தான் ஆகணும்னா நீங்கள் பேஸ் வேரியண்ட் வாங்கி உங்களுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் இந்த வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட்டுக்கு ஒரு லெவல் கம்மி அந்த மாதிரி வாங்கிட்டு தேவையில்லாமல் இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டை மாற்றுறது, ஸ்பீக்கர் மாற்றுறது, ஹெட்லைட்டை வந்து மாற்றுறது. கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் கொடுப்பாங்க. அதை தேவையில்லாமல் வந்து சிலர் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் மாற்றுவாங்க. இவ்வளோ கேல்வின் இருந்தால் இவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பேஸ் வேரியண்ட் வாங்கி அதில் அப்டேட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எல்லாமே கம்பெனி ப்ராடக்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து டாப் வேரியண்ட்டுக்கு போயிடுங்க. அதில் வந்து உங்கள் கம்பெனியே எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. 360 கேமராலேருந்து எல்லாமே டாப் வேரியண்ட் போயிட்டீங்கன்னா எல்லா A to Z எல்லா அக்சசரிஸும் அதுலேயே வந்துடும். ஸோ நீங்கள் எதுவுமே கை வைக்க வேணாம், அப்படியே கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டே இருக்கலாம். எதர் பேஸ் வேரியண்ட் போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள், இல்லை டாப் வேரியண்ட் போயிட்டு
எந்த அப்டேட்டும் பண்ணாதீங்க. ஸோ இந்த மிடில் வேரியண்ட்டு 1 வேரியண்ட் கம்மி, ஸோ அந்த டாப்புக்கு 1 வேரியண்ட் கம்மி, ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு வாங்கிட்டு இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. காசு தான் வேஸ்ட்டு. அக்சசரிஸ்ன்னு நீங்கள் அப்டேட் பண்ண போனாலே, ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் போனாலே 10,000 கம்மியாக இருக்காது. அப்படியே நீங்கள் 10,000ல் போட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும், அந்த ஃபேக்டரும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். டச் ஒர்க் ஆகாது, நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.